திருமானுக்கு திருமகனுக்கு முருகனுக்கு நாதனுக்கு முருகனுக்கு 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 கடவுளுக்கு திருமானுக்கு மாமணிக்கு அருணகிரிநாதருடைய சிலை கொடுக்கணும் இந்த ஒரு உத்தரவு எங்க இருந்து சார் வந்தது, எப்படி வந்தது? இன்னைக்கு நம்ம பாக்குற கோயில் இருக்கிற அருணகிரிநாதர் சிலை எல்லாமே திருவானந்தர் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் அந்த பணி யாருமே செய்யல. முருகப்பெருமான் இவர் மூலயமா ஒன்று உணர்த்திட்டாரு, இதை நம்மளுக்கு செய்யற பணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தியானத்தில் 100 சிலை கொடுக்கணும்னு உத்தரவு வருது. அந்த 100 சிலை எப்படி கொடுக்க போறோம்னா நம்ம கொடுக்கல, முருக பக்தர்கள் எந்த கோயிலுக்கு கேட்குறாங்களோ. முருகர் அழைக்கிறார். மலேசிய சொந்தங்களுக்காக மலேசியாவில் நடக்க போகுது. நிறைய மக்கள் காத்திருக்காங்க. முருகர் அழைக்கிறார், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நாங்கள் அதில் எப்படி பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மலேசியா முருகர் நீங்கள் வந்து ஸ்கந்தகுரு சேனலை தான் பார்க்க போறீங்க. அந்த ஒரு தகவலையும் நான் பதிவு செஞ்சுறேன். இவங்க தான் என்னை வந்து முருக பக்தியில் கொண்டு வந்த முதல் ஆள் தமிழ்னு சொல்லி. நான் அரசியல் பேட்டி கொடுக்க போனவன். குமரன் யார் பேர் இருக்கா, வாங்க குழந்தை பேர் நீங்கள் கை முன்னாடி வாங்கன்னு சொல்லி குழந்தை கையால் வந்து இன்னைக்கு வச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாமே முருகரால தான் நடக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஸ்கந்தகுரு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு இந்த நேர்காணலில் நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருக பக்தர் ஜெயம் எஸ்கே கோபி சார் அவர்களை தான். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. ஸ்கந்தகுரு நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் நான் வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து நடத்தியிருக்கேன். இந்த முருக பக்திக்கெலாம் காரணம் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக நான் முருக பக்தியில் இருந்தேன். இந்த முருகர் பற்றி பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா தமிழ். நன்றி சார். எங்கெங்கேயோ பயணம் செய்து ஏதோ விஷயம் வந்து தேடி போய் இன்றைக்கி வந்து அரைநாறு முதல் சிலை கொடுக்குற வைபவத்தில் வந்து ஸ்கந்தகுரு சேனல் வந்து இணைஞ்சிருக்கான்றது வந்து அதுவும் அவங்களே இணைஞ்சிருக்கான்றது இந்த ஒரு முருகர் அற்புதம் அதிசயம் தான். ரொம்ப சந்தோஷங்கம்மா. நன்றி சார். ஏன்னா இந்த சிலையை வந்து நான் வந்து இந்த சிலையை கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு இருக்கிறப்போ இல்லை இந்த சிலையை கொடுக்குறத ஒரு பதிவாக செய்யணும். கண்டிப்பாக ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு யூடியூப் இருக்க தான் போகுது. அடுத்த தலைமுறைக்கு வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ யாரை இன்வைட் பண்ணலான்றப்போ கரெக்டாக நீங்கள் தான் வரீங்க. இந்த ஸ்கந்தகுரு சேனல் மூலயமாவே பேரே வந்து குருன்றமையினால் அரைநாறு பெருமான தேடிய பயணத்தில் நம்ம கிட்டத்தட்ட பல ஊர் பயணம் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களையே இன்வைட் பண்ணி உங்கள் மூலயமா இது வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு எனக்கு முருகப்பெருமான் கொடுத்த உத்தரவுப்படி இன்னைக்கு ஜனவரி 12 ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கோம். மகிழ்ச்சிங்கம்மா. எல்லா கூடும் முருகனுக்கு நன்றி. அருணகிரிநாதரை தேடிய பயணம் முதல்ல நாம தான் ஆரம்பித்தோம். நிறைய ஊர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பயணப்பட்டோம். அவர் பிறந்த இடம்ல இருந்து அவர் வாழ்ந்த இடம், அவருடைய பிறந்த இடமே வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அந்த இடத்துக்கு வராங்கன்றதுக்கு ஒரு காரணம் நம்ம அன்னைக்கு பண்ண நேர்காணல். நிச்சயமா சார். நிச்சயமா. இப்பயும் அந்த குமார் ஐயானை தொடர்பு கொண்டு சொல்லுவார், சார் எங்கெங்க இருந்தோ ஃபோன் பண்ணுறாங்க, இப்படி வராங்க, ஆச்சரியமாக இருக்குது. நான் அப்பயும் சொல்லுவேன், அதாவது இதெல்லாம் கம்மி. அருணகிரிநாதரை தேடி உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆராய்ச்சியாளர்களும் ஒரு நாள் வருவாங்க. ஏன் வருவாங்க அப்படின்னா தமிழ் மொழி சார்ந்து தமிழ் சந்தத்தை வந்து முதல்ல கொடுத்தது வந்து அருணகிரிநாதர் தான். அந்த ஒரு விஷயத்துக்காக தமிழ் ஆர்வலர்கள் உலகம் ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் இவரை தேடி வருவாங்க இருக்கிற இடத்துக்கு அப்படின்னு. அது இந்த வருஷம் அருணகிரிநாதர் குரு பூஜை அன்னைக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததா அவர் சொன்னார். முருக பக்தர்கள் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்ட்டு. அது ஒரு பெரிய ஆச்சரியம் இருந்தாங்க. நிச்சயமா சார். நான் வந்து திருச்சி வயலூர் பயணம் வந்து எப்படா இப்போ வரைக்கும் கேட்டே இருக்காங்க அருணகிரிநாதர் தேடி பயணத்தில். கண்டிப்பா சார். ஏன்னா நிறைய நேயர்கள் என்னையுமே கேட்டாங்க, அடுத்து நீங்க எங்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க, அருணகிரிநாதருடைய அடுத்த பயணம் எங்க இருக்க போகுதுன்னு கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஏதோ சில காரணங்களால இன்னும் திருச்சி வயலூர் வந்து இவ்வளவு தள்ளி போகுது. என்னடா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இருக்குங்களாங்கம்மா? இருக்கும் சார். 6 மாசமா தள்ளி போகுதுன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். நான் வந்து அதை உணர்ந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது விட்டுறது. இயற்கை எப்படி நடத்துதோ அப்படி நடத்துட்டோன்ட்டு அது வந்து இப்படிதான் ஸ்கந்தகுரு மூலமா தான் நடக்கணும்னு இருக்கு போல இருக்கு. அதுல விரைவில் அருணகிரிநாதரை தேடிய பயணம் நம்ம கண்டிப்பா செய்வோமா, ஸ்கந்தகுரு சேனல்லே பண்ணுவோம். நிச்சயமா சார். சார், அருணகிரிநாதரை தேடிய பயணம் நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு அருணகிரிநாதரை தேடிய பயணத்தினுடைய ஒரு மைய பகுதியாக தான் இருக்கு இந்த சிலை கொடுக்கும் நிகழ்வு. அருணகிரிநாதருடைய சிலை கொடுக்கணும் இந்த ஒரு உத்தரவு எங்க இருந்து சார் வந்தது, எப்படி வந்தது? இது வந்துங்கம்மா, நான் முருகர் பற்றி ஆராய்ச்சி பண்ணி முருகர் பற்றி தேடும் போது ஒரு விஷயம் வந்து உணர்றேன். முருகப்பெருமானோட ஒரு மொத்த சக்தியும் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து கலியுகத்தில் செய்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அதில் ஒரு பெரிய சக்தி எங்கே இருக்காருன்னா அருணகிரிநாதர் பெருமான் இருக்கார். அதுவும் எப்படி இருக்காருன்னா
ஏன் செங்கோட்டு வேலவரை மட்டும் அருணகிரிநாதர் அதிகமாக பாடினாரு? எல்லா பாடல்லையுமே செங்கோட்டு முருகரை பற்றி ஏன் அதிகமாக பாடினாருன்னா, அருணகிரிநாதர் பெருமான் வந்து முருகர்கிட்ட ஒரு வரம் கேட்குறாரு. என்ன வரம் கேட்குறாரு? நான் செத்தா யாரும் அழக்கூடாது, நான் இருந்தது யாருக்குமே ஒரு பெரிய செய்தியாகவும் போகக்கூடாது, நான் எப்படி இறந்துன்றது அந்த ரகசியமாக இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி வரம் கேட்குறாரு. இன்னைக்கு வரைக்குமே அது ரகசியமா தான். இன்னைக்கு வரைக்கும் ரகசியம் தான். நான் வந்து ஒரு அருணகிரிநாதர் தேடிய பயணத்தில் சில விஷயங்கள் நானே தேடி போனேன். எங்கே தேடி போனேன்னா, திருவண்ணாமலையில் சம்பந்தாண்டா குருக்கள் வந்து கிளி ரூபத்தில் அருணகிரிநாதர் பெருமான் மரம் ஒரு உடலை எரிச்சிடார்ல, அந்த எரிச்ச இடம் எங்கன்னு தேடி தேடி போய் இப்போ வரைக்கும் அதுக்கு பதில் கிடைக்காம இருக்கு. என்னைக்கு ஒரு நாள் முருகப்பெருமான் வந்து உணர்த்துவார். அதே மாதிரி திருப்புகழ் வெளி உலகத்துக்கு காரணமாக வந்த சுப்பிரமணிய பிள்ளை அவர்களோட ஜீவ சமாதி இருக்கு. அவர் என்ன வரம் கேட்டிருக்காரு முருகப்பெருமான்ட்டன்னா, நான் இறுதி காலம், என்னோட இறுதி காலத்துக்கு அப்புறம் என்னை வந்து திருத்தணியில் தான் வந்து அடக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டு, அதே போல் அவங்க வாரிசு வந்து திருத்தணியில் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன். நம்ம நேர்காணல் மூலயமா யாராவது திருத்தணியில் சுப்பிரமணிய பிள்ளையோட ஜீவசமாதி அவரோட அடக்கம் செய்யப்பட்ட இடம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதோட முருகர் ஆராய்ச்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இப்படியே அருணகிரிநாதர் தேடி போகும்போது தான் வேலூர் காங்கேயநல்லூர் கோவிலுக்கு போகிறோங்கம்மா. எதுக்காக போகிறோம்னா, நீங்கள் அருணகிரிநாதர் பெருமான் தேடுறீங்க, அதுக்கப்புறம் பாம்பன் சுவாமிகள் வராரு, பாம்பன் சுவாமிகளுக்கு அப்புறம் கிருபானந்த வராரு. இந்த 3 பேர் தான் கலியுகத்தில் முருகர் சக்தி அதிகமாக உணர்ந்தவங்க, முருகனை பார்த்தவங்க, முருகனோட வாழ்ந்தவங்க, முருகர் கூட பேசினவங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல. அதில் கடைசி கிருபானந்த வாரியார் தான். இந்த 3 பேருக்குமே வந்து ஒரு ஒற்றுமை என்னன்னா, தன்னோட இறப்பு வந்து அவங்களே முடிவு பண்ணாங்க. அவர் வந்து கிருபானந்த வாரியார் வந்து நான் வானத்தில் போகும்போது மயில் மேலே என்ன முருகர் கூட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய இடத்துல. அதே மாதிரி அவரோட இறப்பு வந்து விமானத்திலேயே இருந்துச்சு. அது ஒரு பெரிய விஷயம். அப்போ கிருபானந்தர் தேடுறப்போ கிருபானந்தரோட வாழ்க்கைய வரலாறு புத்தகம் வந்து எனக்கு கிடைக்குது. அது படிக்கிறப்போ அந்த இப்போ சொல்லும் கூட கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அந்த புத்தகம் படித்து முடிக்கிற வரைக்கும் முழுக்க பேர் அதிசயம் தான். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு முருக பக்தர்கள் சொல்லுவாங்களே என் வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு, இது எல்லாமே கிருபானந்தவர்கள் நடந்திருக்கு. அப்படியே போகும்போது நான் கடக லக்னம், கிருபானந்த வாரியார் கடக லக்னம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஈடுபாடு அதிகமாகுது. சரி, நம்ம வந்து வேலூர் காங்கேயநல்லூர் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி அந்த கோயிலோட முழு ஹிஸ்ட்ரியை தேடி பார்க்கும்போது, கிருபானந்தர் கனவுல அருணகிரிநாதர் வந்து சாப்பாடு கேட்குறாரு. சாப்பாடு கேட்டு அதுக்கப்புறம் இது அவரே எழுதி பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இப்பயும் அங்கே ஒரு 6 பேருக்கு மதியானம் உச்சிகால வேலையில் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போக போகிறோம்மா. இதுவும் நடக்கணும். 6 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அதில் முதல் ஆளாக சாப்பாடு வாங்குறவர் முருகராகவே அனுப்பப்பட்ட ஆளே, இல்லை அருணகிரிநாதர் பெருமான அனுப்பப்பட்ட ஆளா, இல்லை அருணகிரிநாதரே மனித ரூபத்தில் வந்து சாப்பிட்றாருன்னு இப்போ வரைக்கும் ஐதீகம். இதை தேடி நான் காங்கேயநல்லூர் போகிறப்போ அங்கே முடிச்சுட்டு ஐயாவோட சமாதியில் வந்து மெடிடேஷன் பண்ணுறேன். ஒரு சில வினாடிகள் மட்டும் தான் தியானம் பண்ணுறேன். அப்போ எனக்கு ஒரு உத்தரவு வருது, அருணகிரிநாதர் சிலை வந்து கொடுக்குற மாதிரி வருது. எனக்கு அப்போ முழுசாக புரியல. அதுக்கப்புறம் எல்லாம் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இவங்க வந்து ஒரு விஷயம் கேட்குறாங்க. இங்கே மாதிரி வெள்ளி தேர் வந்து நாங்கள் உருவாக்குறோங்க, அந்த வெள்ளி தேருக்கு போதுமான உதவி வந்து இன்னும் கிடைக்கல, 3/4 தான் கிடைச்சிருக்கு, உனக்கு 1/4 கிடைக்காம இருக்குது அப்படின்னு. அப்போ நான் வந்து ஐயா நான் ஒரு தொகை தரேங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் அங்கே இருந்து வீடியோவும் பதிவு செய்யணும்னு சொல்லி பதிவு செய்ய முயற்சிக்கிற முடியவே இல்லை. சரிங்கன்னு சொல்லிட்டு திரும்ப சாமியெல்லாம் பார்த்துட்டோன்னு அந்த பிரசாதம் சாப்பிட்றப்ப தான் வருது. கிருபானந்த வாரியார் தான் கிட்டத்தட்ட வயலூர் கோயில் முதல் கொண்டு பல கோயிலோட கும்பாபிஷேகத்துக்கு காரணமானவர். அவர் எந்த அளவு கும்பாபிஷேக பணிகள் ஈடுபட்டு செஞ்சிருக்காருன்னா, அவர் போட்ட அந்த நகையெல்லாம் விற்று முருகப்பெருமானை செஞ்சிருக்காரு. அவர் எதெல்லாம் விற்றவரோ அதோட அதிகமான பல மடங்கு திரும்ப முருகர் கொடுத்துருக்காரு. அதில் வயலூரில் வந்து என்கிட்ட காசு இல்லாமல் ஒரு 50 காசு 25 காசு ஏதோ அங்கே நன்கொடை செய்து அப்புறம் அந்த தர்மகர்த்தா கனவுல முருகப்பெருமான் சொல்லி திரும்ப ஒரு கனவுல வந்து திரும்ப கொடுத்துருக்காரு, இது நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லி. இப்போ இருக்கிற நம்ம வள்ளலார் மடமாக இருக்கட்டும், எத்தனையோ கோயில்கள் வந்து கிருபானந்த வாரியார் அவரோட தலைமையில் திருப்பணி நடந்திருக்கு. அவரோட தலைமையில் கோயில் திருப்பணி நடந்து இன்றைக்கி அவர் உருவாக்கின கோவில் கிட்டத்தட்ட காங்கேயநல்லூர் வந்து கலியுகத்தோட சம்மந்தப்பட்ட கோவில், 4 யுகங்களோட சம்மந்தப்பட்ட கோவில். இந்த கோயிலில் வந்து வெள்ளி தேர் வந்து ஓட முடியாமல் நிற்கிதேன்னு சொல்லி என் மனசில் எப்படியாவது முருக பக்தர் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த கோயிலுக்கு உதவி செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை முயற்சி பண்ண இது வரைக்கும் நடக்காமல் நான் வந்து அந்த கோவில் ட்ரஸ்ட்டுக்கிட்டே சொன்னேன், ஐயா நான் நேராக ஒரு நாள் வரேன், நான் ஒரு சேனலுக்கு கூப்பிட்டு வரேன், கண்டிப்பாக அதை பார்க்குற முருக பக்தர்கள் யார் மூலயமாவது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த வெள்ளி திருத்தேர் செய்கிறதுக்கு உண்டான முழுமையான பணிகள் நடைபெறதுக்கு ஒரு உதவி கிடைச்சிடும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் யானத்தில் எனக்கு உத்தரவு வருது, இந்த மாதிரி அருணகிரிநாதர் சிலையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வருது. அருணகிரிநாதர் சிலை எப்படி கொடுக்கணும், கல் சிலையாக கொடுக்கணுமா, இல்லை மண் சிலையாக கொடுக்கணுமா, இல்லை உலோக சிலையாக கொடுக்கணுமா அப்படின்றப்போ கிருபானந்தர் புக்லேயே ஒரு இது வருது. இன்னைக்கு நம்ம திருப்புகழ் பேராசிரியர் ஒருத்தருக்கு நான் வந்து இந்த குமுதம் பக்தியில் வந்து திருப்புகழ் எழுதுறேன் இல்லைங்கம்மா, அது சம்மந்தமாக நிறைய திருப்புகழ் தேடி பார்க்குறப்போ அந்த பேராசிரியர் ஐயா சொன்னார், ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்குற கோயிலில் இருக்கிற அருணகிரிநாதர் சிலை எல்லாமே கிருபானந்தர் கொடுத்தது தான். அவர் கொடுத்ததுக்கு கரெக்டாக இந்த தியானத்தில் உத்தரவு வந்து சிலை கொடுங்க உத்தரவு வந்ததுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் வேறு ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறப்போ அவர் அந்த விஷயத்த சொல்றாரு. இப்போ நம்ம பார்க்குற எல்லா கோயிலுக்கும் அருணகிரிநாதர் சிலை வந்து கிருபானந்த வாரியார் வச்சது தான். பாடி திருவள்ளிதாயம் வடப்பள்ளி ஆண்டர் கோவிலில் இருக்குது எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த பணி யாருமே செய்யலை அப்படின்னோடனே இந்த ஒரு 2 விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, முருகப்பெருமான் இவர் மூலயமா ஒன்று உணர்த்திட்டார், இதை நம்மளுக்கு செய்கிற பணி கொடுத்துருக்காரு
நான் தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுறது முருகரிட்ட பணி. முருகர் ஆராய்ச்சிக்கு போனது காரணமும் முருகரிட்ட பணி தான். இந்த ரெண்டுமே வந்து யார் வேணாலும் செஞ்சிடலாம். எப்பேற்பட்டவனாலும் இதை எடுத்து செய்யலாம். நான் தெய்வ குழந்தை உதவி பண்ணுறப்ப கூட நான் இல்லை கூட யார் மூலியம் உங்களுக்கு உதவி கிடச்சிருக்குமான்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த அன்னையனார் செய்கிற பணி வந்து கண்டிப்பாக யாரும் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக செய்கிறது கஷ்டம். மேலே ஃபஸ்ட்டு பொருளாதாரம் வேணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடகலக்குனா நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இயற்கை வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்குங்கம்மா. அந்த பேட்டர்ன் படி தான் திரும்ப திரும்ப எல்லோரும் பிறந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ தமிழ்னு ஒருத்தங்கன்னா தமிழ் என்ன பேட்டர்னுக்காக பிறந்தாலும் அதை நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு உண்டான அந்த ஞான வயசு வரப்போ அதை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருவீங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ தூரம் பிறந்து வளர்ந்து இந்த மாயையிலேயே சுற்றி திரும்ப முருகனை திட்டி திரும்ப முருகனை கொண்டாடி முருகனை வணங்கி முருகர் ஆராய்ச்சி வந்தது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த அன்னையனார் சிலை கொடுக்கணுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தியானத்தில் 100 சிலை கொடுக்கணும்னு உத்தரவு வருது. அந்த 100 சிலை எப்படி கொடுக்க போகிறோன்னா, நம்ம கொடுக்கல, முருக பக்தர்கள் எந்த கோயிலுக்கு கேட்குறாங்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க முருகர் கோயில் அன்னையனார் சிலையில். ஏன்னா இங்கே தான் அந்த மெயின் உத்தரவே கிடைக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டினத்தர் அகத்தியர் இருந்திருப்பாங்க. அந்த 2 சிலை எங்கேருந்து வருதுன்னா திருவொற்றியூரில் பூமியிலேருந்து கிடைச்ச சிலை இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஒரு சிவன் சிலையோட சேர்த்து. அப்போ 5000 கேர் அன்னையனார் சிலை இங்கே இல்லைங்களேன்னா வைக்கலங்க அப்படின்றார். இதெல்லாம் தொடர்ச்சியாக வரப்போ எல்லா சிலையும் முருக பக்தர்கள் கையில் தான் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறதா இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் இது யாருக்கிட்ட டொனேஷன் வாங்கியோ இல்லை நீங்கள் வந்து இந்த சிலைக்கு உதவி பண்ணலாம் கேட்கக்கூடாது. இந்த சிலை 100 சிலை செய்யணும்னு என்ன எல்லாரும் பயமுறுத்துறாங்க. இது எப்படி நீங்க செய்வீங்க? நிச்சயமா சார். ஏன்னா ஒரு சிலை 2 சிலைன்னும் பொழுது முடியும். 100 சிலை அப்படின்றது முடியாதுல்ல சார் யாராலையுமே. அதே மாதிரி ஒரு கோவில் கட்டி ஒரு சிலை வைக்கிறதே இந்த கலியுகத்துலேருந்து ஒரு பெரிய ஊழ்வினை கர்ம வினைக்கு இயற்கைக்கும் ஒரு பெரிய அப்படியே எதிராக நடக்கிற ஒரு விஷயமா. அவ்வளோ சீக்கிரம் இயற்கையை விடவே விடாது. அதனால தான் தர்மகர்த்தா குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்தோடனே தர்மகர்த்தா அந்த கோயில் பணியை விட்டு போயிடுவார். அவர் அது மீறி இருந்தாருன்னா ஒரு பொண்ணான வாழ்க்கை மாறும், அதை அவங்க உணர்வாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த ஒரு சின்ன ஒரு துக்க சம்பவம் வந்தாலே பயந்துருவாங்க. ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, அவங்க அப்பா கிட்டத்தட்ட 66 வருஷம் வந்து கோவில் பணியை செஞ்சுருக்காரு. 65வது வருஷம் வந்து ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நல்ல விஷயம் நடக்குது. கரெக்டாக 66 வருஷம் வரப்போ அவர் வந்து இறந்துடுறாரு. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இறந்துட்டார். அந்த குடும்பமே கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்படி இறந்துட்டாரேன்னு சொல்லி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் கடவுளையே வெறுத்து எந்த கோயில் வந்து அவர் பண்ணவரோ அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோடய கர்மாராய்ச்சியில் இதனால தான் இப்படி நடந்திருக்கு, இறைவன் உங்களை எங்கெங்கெல்லாம் காப்பாற்றிருக்காரு தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் திரும்ப போக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த இறை பக்தரை நீங்கள் உள்ளே போக போக இறைவன்கிட்ட இயற்கை உங்களை நெருங்கவே விடாது, அவங்களை தடுக்க தான் பார்க்கும். ஏன்னா ஊழ்வினை கர்மவினை மாறதில்லை. அப்போ ஒரு சிலை கொடுக்குறதே ஒரு பெரிய சோதனையாக இருப்போ நம்ம 100 சிலை கொடுக்குறமேன்னு ஒரு பயம் பதட்டத்தை தாண்டி ஒரு கலக்கமாக இருந்துச்சு. நம்மளால் முடியுமா, சரி இந்த சிலை எங்கே போய் செய்கிறது, என்ன கல்லில் செய்கிறது, எப்படி வரும், என்ன உருவத்தில் செய்கிறதுன்னு. அப்போ தான் உருவம் முருகப்பெருமானே காட்டுறாரு. ஆல்ரெடி நம்ம அரையனார் பெருமான் நாங்கள் ஒரு படம் கொடுத்தோம் பாருங்க, அந்த உருவத்தில் தான் அந்த சிலை செய்யணும். அதுதான் முதல் உருவம் இருந்திருக்கு. நிற்கிற அரையனார் சிலை அதுக்கப்புறம் தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட மணிமண்டபத்தில் 1900 1800 அதுக்கப்புறம் தான் நிற்கிற உருவம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 1300 400 இந்த அரையனார் சிலை பேர் உட்காந்துட்டு இருக்கிற உருவம் தான் இருந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு 100 சிலை கொடுக்குறோம். ஒரு சிலை வந்து இவ்வளோ பொருளாதாரம்னா எல்லாருமே என்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே பயமுறுத்துறாங்க, இது வந்து முடியுமா சாத்தியமான்ட்டு. ஐயா நான் வந்து யாசகம் வாங்கியாவது இதை செய்கிறேன். கண்டிப்பாக முருகர் வந்து எனக்கு ஒரு சினிமான்னு ஒரு தொழில் கொடுத்துருக்காரு. அதில் கண்டிப்பாக அவரே ஒரு பொருளாதாரத்தையும் கொடுத்து அவரே ஒரு விஷயத்தை நடத்த நம்புகிறேன். நான் வந்து இதை வந்து ஆத்மார்த்தமாக செய்யணும்னு பார்க்குறேன். இது அதனால தான் நான் கொடுக்காம முருக பக்தர்கள் கையில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்போ நீங்கள் பொதுநலமாக சிந்திக்க ஆரம்பிச்சிங்களோ அப்போ இயற்கை உங்களுக்கு ஈஸியாக வழி கொடுக்க ஆரம்பிச்சிருக்குமா. நீங்கள் 5% சுயநலமாகவும் 95% பொதுநலமாக சிந்திச்சிங்கனாலே இயற்கை உங்களுக்கு எப்படியாவது யார் ரூபத்தில் ஒரு இயற்கை ஒரு வழியை காட்டிடும். அப்போது ஓகே எல்லாம் முடிவாயிடுச்சு. 100 சிலை செய்கிறேன். முதல் சிலை எங்கே செய்யலான்னு சொல்லி மகாபலிபுரத்தில் போய் ஒருத்தரை தேடி போகிறேன். அவங்க ஒரு சிற்பி நம்பர் கொடுக்குறாங்க. அந்த சிற்பியை தேடி போகிறப்போ அவர் ஃபோன் பண்ணி, சார் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க சார், நான் அர்ஜென்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன், என்னால் வர முடியாது, நீங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் அனுப்பிடுங்க, நான் வந்து செஞ்சு தரேன்றாரு. எவ்வளோ நாள் ஆகுனா 1 வாரம்ன்றார். ஏன்னா எங்கள் பையனுக்கு பெரிய ஆக்சிடென்ட். எனக்கு மனசு கேட்கல. நீங்கள் நேராக என்னோடய உதவியாளர்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் நேராக போங்க, நான் வந்து ஒரு விஷயத்தை பார்த்த கனவில் வேப்ப மரம் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரி அன்னையனார் சிலை வந்து இருந்தார், போங்க பார்த்துக்கலான்னு சொல்லி ஒவ்வொரு அந்த சிற்ப கலைக்கூடமாக தேடிட்டே வரும்போது கணபதி சிற்ப கலைக்கூடன்னு ஒரு இடத்துல போய் வண்டி நிற்கிது. வண்டியோட அந்த வேப்ப மரம் மட்டும் என் கண்ணில் படுது. ஏதோ ஒரு விஷயம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி அங்கே போனேன்னு அந்த வேலை செய்கிற தம்பி தான் இருந்தார். அவர்கிட்ட நான் சொல்கிறேன், அந்த தம்பி வந்து செஞ்சு தரங்கண்ணான்றாரு. எல்லாருமே 10 நாள் 5 நாள் சொன்னாங்க, இவங்க மட்டும் 1 வாரத்தில் செஞ்சு தரேன்றாங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அரச மரத்தை வேப்ப மரத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறேன், நான் என் கனவுல பார்த்த இடம் மாதிரி இந்த இடம் இருக்குது, உங்கள்கிட்ட தாங்க நான் இதை கொடுக்குறேன், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் சொல்லி அவங்க முதலாளி சிற்பி, அவரும் சிற்பி தான். போகும்போதே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திருவண்ணாமலையில் சங்கராபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, திருவண்ணாமலை ஏதோ ஒரு ஊர் பக்கத்தில் சங்கராபுரம் கல் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கல், அந்த கல்லில் தான் நாதம் சவுண்டு வரும், மற்ற கல்லை நீங்கள் தட்டுறப்போ வந்து பெரிய அளவுக்கு ஒலி கேட்காது, ஆனால் இந்த சங்கராபுரம் கல்லில் மட்டும்
ஒழிக்க நான் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். காசு முன்ன பின்னால கூட இந்த கல்லில் தான் அரையனார் பெருமான் சிலை செய்யணும்னு சொல்லிட்டு கரெக்டாக போகிறேன். இந்த தம்பி சொல்கிற, ஐயா நாங்கள் செய்கிற எல்லா சிலையுமே அரையனார் பெருமான் சிலை முதல் கொண்டு எல்லாமே சங்கராபுரம் கல்லில் தான் நாங்கள் செய்கிறோம். இந்த கல்லும் சங்கராபுரத்தில் செஞ்ச சிலை தான் அது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறப்போ எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சு. ரைட்டு, இவங்க தான் இந்த 100 சிலையும் செய்ய போகிறாங்கன்னு சொல்லி. அப்போ வந்து 100 சிலைலாம் சொல்லவே இல்லை, ஒரு சிலை செஞ்சு கொடுங்க, நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அடுத்த சிலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவங்களுக்கு அந்த பணம்லாம் கொடுத்துட்டு நான் போன 2 நாளில் அவங்க கல் அந்த டிசைன்லாம் எனக்கு கட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. நான் நடத்தலை, முருகப்பெருமான் நடத்துகிறான்றதை உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க கடகடன்னு செஞ்சாங்க. செஞ்சு முடிச்சு எனக்கு ஃபைனலாக வரப்போ மெய்சில் எடுத்து போனேன். நான் நினச்ச மாதிரி கிளி வாகனத்தோடு வேணும், ஏன்னா அரையனாருக்கு வந்து கிளி வாகனம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி செய்ய சொல்லி அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. கரெக்டாக அது அரையனார் குரு பூஜை அன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறேன்னா, அரையனார் குரு பூஜை அன்னைக்கு இந்த சிலையை கொடுத்துலான்னாங்க. அன்றைக்கி முருகப்பெருமான் உத்தரவு கேட்டால் கிடைக்கல. அதுக்கப்புறம் போன ஞாயிற்றுக்கிழமை உத்தரவு கேட்டால் கிடைக்கல. அது இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் உத்தரவு கிடச்சிருக்கு. அன்றைக்கி மட்டும் அரையனார் சிலைக்கு போயிட்டு அங்கேயே இந்த சிற்ப கலை கொடுத்துட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஒரு சம்பவங்கம்மா. இதோட தொடர்ச்சி வந்து இந்த கோயில் எப்படி எனக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா, சப்தகன்னிகள் ஆராய்ச்சி வந்து நான் போகிறேன். முருகர் ஆராய்ச்சியில் போகிறப்போ எப்படி கொற்றவை வழிபாடும் நடுக்கல் வழிபாடும் கிட்டத்தட்ட இந்த நம்ம தமிழ் மக்களோட ரொம்ப ரொம்ப புராதனமான ஒரு வழிபாடு. இதை போகிறப்போ சப்தகன்னிகள் வழிபாடு எல்லாமே முருகப்பெருமான உருவாக்கியிருக்கார். ஏன் உருவாக்கிறார்? அந்த பெண் சக்தியோட மகத்துவத்தை சொல்லணும்னு சொல்கிறதுக்காக உருவாக்கியிருக்கார். நீங்கள் வந்து பெண் சக்தி, பெரிய சக்தி, பெண் சக்தி வந்து எந்தெந்த வகையில கர்மா வந்து ஏற்றத்தை ஏற்படுத்து, கர்மா வந்து தீர்க்குது, கர்மா உருவாக்குதுன்ற வரைக்கும் நான் முழு ஆராய்ச்சியில் இறங்கினதுக்கப்புறம் இமயமலையில் சப்தகன்னிகள் வழிபாடு இருந்திருக்கு, உலகம் முழுவதும் சப்தகன்னிகள் வழிபாடு இருந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் முதல்ல வந்தப்போ நான் கவனிக்காமல் போயிட்டேன். வந்ததுக்கப்புறம் இங்கே சப்தகன்னிகள் இருக்குது. எங்கெல்லாம் முருகர் இருக்காரோ அங்கெல்லாம் சப்தகன்னிகள் வழிபாடு இருக்குது. அதை முருகப்பெருமானை தோற்றி வைத்திருக்காரு. அப்போ செங்கல்பட்டு சப்தகன்னி அம்மன் கோயிலுக்கு வந்து வரணும் அப்படின்னு சொல்லி வரப்போ கரெக்டாக இந்த முருகர் ஆராய்ச்சியில் நான் ஒரு சில பேர் வந்து என்னோட குழுவில் வச்சுருக்கேன். அதில் தேன் தமிழ் செல்வின்னு ஒரு அம்மா வந்து நான் பேசிட்டே இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, செங்கல்பட்டு நீங்கள் அவ்வளோ தூரம் போகிறீங்களா, அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது மலைக்கு மேலே, இது வரைக்கும் வெளியிலே தெரியாது, அந்த கோயில் நான் போய் இப்போ எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்கல்ல, மெய்சில் எடுத்து போகிற அளவுக்கு அந்த மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க. அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக சப்தகன்னிகள் கோயிலுக்கு வரதுன்னு யாருக்கும் பதிவு செய்யவே இல்லை. அங்கே யதார்த்தமாக ஒரு முருக பக்தர் நம்ம ஃபாலோவர் வராரு, ரெடியாக எனக்காக நிற்கிற மாதிரி இருக்கார். முருகர் சால் மாதிரியே நிற்கிறார். அவர் எதுக்கு நிற்கிறாருன்னா, அவர் தான் அந்த கோயிலுக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். அவர் வந்து இந்த கோயிலுக்கு நீங்கள் அவர் என்னை ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு கூப்பிடணும்னு சொல்கிறாரு. அப்போ தேனி தமிழ் செல்வி அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் கார்த்திகேய முருகர் வந்து இமயமலைக்கு போனீங்களா, அந்த முருகர் சிலை ஃபோட்டோ வந்து நாங்கள் பார்த்தேங்க, இந்த செங்கல்பட்டு கோவிலில் பார்த்தேன், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா. எனக்கும் ஆச்சரியம், என்னடா கார்த்திகேய முருகர் இமயமலையில் இருக்கிற முருகர் ஃபோட்டோ எப்படி இங்கே வந்துச்சு, இதுக்காக நம்ம போகணும்னு சொல்லிட்டு சப்தகன்னிகள் கோயிலெலாம் முடிச்சுட்டு நேராக இங்கே வந்ததுக்கப்புறம் உள்ளே போனால் அரையனார் பகுதியில் கார்த்திகேய முருகர் இருப்பாருங்க. இது பெங்களூரில் இருக்கிற ஒரு முருக பக்தர், ஒரு முருகர் அடியார். அவர் பக்தர்களுக்காக அவரே போகிறதுக்காக அரையனார் சிலையும் அரையனாரோட உருவம் சார்ந்த படமும் இந்த பக்கம் கார்த்திகை சுவாமி படமும் சேர்ந்து 2 போட்டு கொடுத்தாரு. எல்லாருக்கும் நான் அதை கிஃப்டாகவும் கொடுத்துருக்கேன், அவரும் நிறைய கொடுத்துருக்காரு. அந்த ஃபோட்டோ இங்கே பார்த்தோன்னா ஆச்சரியம், இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட சொல்கிறேன், ஐயா இந்த படம் வந்து நான் எடுத்த படம் தான் என்னோட மொபைலில், இமயமலையில் இருக்கிற முருகர் அவர், இந்த கோயில் வரலாறு சொல்லுங்கன்னொடனே அவர் பெரிய வரலாறு சொல்கிறார். கேட்க மெய் செலுத்து போது. நீங்கள் வந்து முருகப்பெருமான் எப்படி இல்லை, இப்போ ரத்னகிரி கோயிலாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ கோயில் வந்து முருகப்பெருமானை உருவாக்கி அந்த கலியுகத்தில் 2 விதமான முருகர் கோயில் மட்டும்தாங்கம்மா இருக்குது. ஒன்று முருகர் வேண்டி விரும்பி வந்து உட்காந்த இடம், இன்னொன்று முருகர் தன் அடியார் மூலயமா உருவாக்குன ஒரு கோவில். இது அடியார் மூலயமா உருவாக்குன. ஆமாம், முருகரே அவரோட விருப்பப்பட்டு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொன்னதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இயற்கை ரகசியம் இருக்குது. அதோட தொடர்ச்சி தான் இந்த கோயிலை முருகப்பெருமான் தேர்ந்தெடுத்து வந்திருக்காரு. அப்போ அவரோட வாரிசு இங்கே இருக்கார். ஐயா குமரவேல் ஐயா வரலாறு சொல்கிறார். வரலாறு வந்து முதல்ல அந்த கோயிலுக்கு போனார், அப்புறம் அவர் ரொம்ப அவமதிச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்தார். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு கல்வேல் வந்து அங்கே கிடைக்குன்னு சொல்லி கனவுல வந்து அந்த கல்வேல் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த கல்வேலுக்கு வந்து வயசு எவ்வளோ காலம் பழசு எதுவுமே வந்து இப்போ வரைக்கும் யாராலும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. அப்போ சாமி தரிசனம்லாம் பார்த்துட்டு இங்கே தியானம் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற அந்த குருமாரோட சக்தியை வந்து இங்கே அந்த குரு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதை நான் உணர்ந்து ஐயா கிட்ட சொல்கிறேன், ஐயா இங்கே எந்த கிரகங்களோட சக்தி அதிகமாக இருக்குன்னு உணர்ந்துருக்கலான்னு. அவர் உடனே சொன்ன குருமார்களோட சக்தி இருக்குன்னார். ரைட்டு, ஒரு உண்மைதாங்கய்யா, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த இந்த இடம் முதல் கொண்டு. அதனால் கண்டிப்பாக நான் இதை காணொலியாக பதிவு செய்கிறேன். நான் முருகர் இங்கே வர வச்சது ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும். இந்த கோயிலை பற்றி நான் பேசணுன்றதுக்காக தான் முருகர் வர வச்சிருக்காரு. உறுதியாக இந்த கோயிலை தேடி உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே வருவாங்க பாருங்கன்னு சொல்லி அப்படியே சுற்றி வரும்போது பட்டினத்தர் அகத்தியர் சிலை பார்க்குறேன். பட்டினத்தர் அகத்தியர் சிலை பார்த்தோன்னே இங்கே அரையனார் சிலை கிடையாதுங்கண்ணா. அப்போ கூட எனக்கு தெரியுமா அரையனார் சிலை வந்து இங்கே தான் கொடுக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நான் 2 கோயில் எழுதி போட்டேன். பாண்டிச்சேரி காலாப்பட்டு முருகர் கோயிலும் இந்த செங்கல்பட்டு இருக்குன்ற முருகர் கோயில் எழுதி இருக்குன்ற முருகர் கோயில் தான் வந்துச்சு. அப்போ நான் அவர்கிட்ட அரையனார் சிலை இல்லைன்னா இதில் நாங்கள் வாங்கிட்டு வந்த சிலை கிடையாதுங்க, எல்லாம் பூமியில் கிடைச்ச சிலை இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்றாரு. கரெக்டாக அதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு தான் இந்த கோயிலில் கொடுக்கணும்னு உத்தரவு வருது.
அதே மாதிரி பயணித்து அதுக்கப்புறம் ஐயாவை தொடர்பு கொண்டு சொல்லி ஐயா இங்கே தான் சிலை கொடுங்க உத்தரவு வருது. அப்போ அவர் சொன்னார் கும்பாபிஷேகம் பணி வந்து நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் சிலையை கொடுங்க, கரெக்டாக ஒரு மாதத்தில் கும்பாபிஷேகம் பண்ண முடியப்போ முருகர் எங்களுக்கு எங்கே உத்தரவு கொடுக்குறோம் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறோம், அப்போ வாங்கன்னார். ஸோ இப்படி தான் இந்த அருணகிரிநாதர் சிலை கொடுக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற ஹிஸ்ட்ரிங்கம்மா. நிச்சயமா சார். ஏன்னா அருணகிரிநாதர் சிலை அப்படின்னும் பொழுது செய்தோம் கொடுத்தோம் அப்படின்னு இல்லாமல் முருகருடைய உத்தரவுப்படி அவர் எங்கே சொன்னாரோ அந்த கோவிலில் நீங்கள் கொடுத்ததா இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய ஐயாவுமே முருகர் எங்கே உத்தரவு கொடுக்குறாரோ அங்கே தான் பிரதிஷ்டை செய்கிறோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப. இந்த கோயிலுக்கு பாலமுருகன் பேர் வச்சதும் பெரிய அதிசயம். அதே மாதிரி இந்த கோவில் உருவாக்கி இன்னைக்கு இவ்வளோ பெருசாக வந்திருக்குன்றதுக்கும் முருகர் அற்புதம் அதிசயம் இருக்குது. இந்த கோயிலில் வந்து உலகம் ஃபுல்லாக இந்த முருக பக்தர்கள் வரப்போகிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் அற்புதத்தை கண்டிப்பாக இந்த வரும் காலங்களில் காட்டுவார். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் இப்படி ஒரு கோவில் இருக்கா அப்படின்றது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியறதில்ல. ஆனால் கண்டிப்பாக இந்த நேர்காணல் எனக்கும் அந்த ஆச்சரியம் இருந்துச்சு, சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு முருகர் கோயில். ஏன்னா பல முறை இந்த ரோட கடந்து மலை கோயில்னால குன்றத்தூர் தான் தெரியுமா. அதே மாதிரி குமரங்குன்றன்னு ஒரு கோயில் போனேன், சென்னைக்குள்ளேயே இருக்கு. இது வரைக்கும் சென்னை மக்களுக்கு குரோம்பேட்டில் இருக்கிற மக்களுக்கு அப்படி ஒரு கோயில் இருக்குது தெரியாது, குமரன் குன்றம். அந்த கோவிலில் நம்ம எத்தனை தடவை முயற்சி பண்ணாங்கம்மா அந்த நேர்காணல் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கவே இல்லை. நானும் பல தடவை முயற்சி பண்ணேன். அது வந்து இப்போது சமீப காலமாக வந்து கோயிலுக்கு கூட்டம் வர்றது நல்லது இல்லை, ஆனால் எல்லாருமே வந்து கோயிலுக்கு கூட்டம் வந்தால் பயப்படுறாங்க. ஏன்னா கோயிலுக்கு அதிகமாக கூட்டம் வந்து வருமானம் வந்துருச்சுன்னா HRNCலேருந்து கோயிலை எடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் இருக்கா. தயவுசெய்து அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கலியுகத்தில் மக்களை வந்து கோயிலுக்கு வரவிடாமல் தடுக்கிறது ஒரு பெரிய தப்பு. எவ்வளோ வந்தாலும் அது இறைவன் கருணையாக தான் நடக்குமே தவிர. அதேமாதிரி வலசவத்தில் ஒரு கோயில் நான் கேட்குறப்போ கூட ஐயா நீங்கள் வந்து பேசிட்டிங்கன்னா கூட்டம் அதிகமாக வரும், அப்புறம் வந்துருச்சுன்னா எல்லாருமே வந்து இங்கே உரிமை கேட்பான்றப்ப ஐயா இப்படி யோசிக்கிறதே சுயநலம் தான். கோயில் யாருக்குங்க? பக்தர்களுக்கு தானே. பக்தர்களுக்கு இவங்க கூட்டம் வந்தால் போதும், இதுக்கு மேலே வரக்கூடாது ஏன் நினைக்கிறீங்க? நானாக தான் யாராவது கோயில் பற்றி பேசுங்கன்னா நான் கேட்குறது என்னன்னா, ஐயா நான் பேசுறது இல்லை, ஒருவேளை நான் பேசிட்டேன்னா கூட்டம் அதிகமாக வரும். இன்றைக்கி வந்து நீங்கள் கோயில் வந்து கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை கூட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன இவ்வளோ பேர் வராங்க, அது ஒரு நாளைக்கு ஒரு கமர்ஷியலாகவோ ஒரு வியாபார ரீதியாக மாறி நாளைக்கு பக்தர்களை வந்து திட்டுற அளவுக்கு மாறிடுது. இப்படி வாங்க அப்படி வாங்க ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மனிதன் இல்லைனாலும் இயங்குவான், இருந்தாலும் இயங்குவான்ற மாதிரி. அப்போ ஐயாகிட்ட சொன்னேன், ஐயா இந்த கோயிலுக்கு சப்போஸ் நான் வந்து பேசுகிறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்றப்போ உலகம் ஃபுல்லாக இருக்க முருகரை தேடி வருவாங்க, அவங்களுக்கு எல்லா மாற்றமும் ஏற்றம் கிடைக்கிறப்போ அதிகமாகவங்க, நீங்களால் சமாளிக்க முடியுமான்னு. ஐயா எவ்வளோ பேர் வேணாலும் வரட்டீங்க, இது முருக பக்தருக்கு உண்டான கோயில்னு ஒரு ஐயா சொன்னார். அந்த மனசுக்கு தான் அருணகிரிநாதர் பெருமாள் இங்கே வந்திருக்காரு போல. நிச்சயமா சார், நிச்சயமா சார். இன்னைக்கு முதல் சிலை இந்த இருக்குன்றன் பள்ளி முருகன் கோவிலில் கொடுக்கும். அடுத்த சிலை எங்கே சார் கொடுக்க போகிறோம்? இரண்டாவது சிலை கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 19 கோயிலுக்கு வந்து கேட்டிருக்காங்கம்மா. அதில் 3 கோயிலுக்கு மட்டும் தான் உத்தரவு வந்திருக்கு. அதில் முதல் சிலை செங்கல்பட்டில் கொடுத்துருக்கோம். ரெண்டாவது சிலை வந்து பெங்களூரில் சிக்கல் சிங்காரவேலர் முருகர் இருக்கார், அந்த கோவிலில் இருக்கிற அவங்களுக்கு உத்தரவு கிடச்சி, எனக்கும் உத்தரவு கிடச்சி அதை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒசூரில் பாலமுருகன் கோவில் இருக்குங்கம்மா. சமீபத்தில் முருகர் பற்றின ரீல்ஸில் வந்து அதிகமாக ட்ரெண்டான ரீல்ஸில் வந்து முருகர் முன்னாடி மயில் நிற்கும் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் வந்து. அந்த கோவில் தான் ஒசூர் பாலமுருகன் கோவில். அங்கே ஒரு பெரிய, அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி பாலமுருகன் கோவில் மாதிரி முருகர் அடியார் மூலயமா முருகரே உருவாக்கின ஒரு கோவில் தான் அந்த கோவில். அந்த கோவில் தான் 3வது சிலையாக கொடுக்குறதுங்கம்மா. அதுக்கப்புறம் அடுத்ததுலேயும் முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு பதிவு செய்கிறேன். முருகர் அழைக்கிறார். மலேசிய சொந்தங்களுக்காக மலேசியாவில் நடக்க போகுது. நிறைய மக்கள் காத்திருக்காங்க. முருகர் அழைக்கிறார் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், நாங்கள் அதில் எப்படி பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் அழைக்கிறார் நிகழ்ச்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். மலேசியா முருகர் நிகழ்ச்சி வந்து நீங்கள் எப்படி ஆர்வமாக காத்திருக்கீங்களா முருக பக்தர்களே, நானும் அதே மாதிரி ஆர்வமாக காத்திருக்கேன். முதல்ல இந்த விஷயம் மலேசியாவில் நடக்கணும்னு சொல்லி போன வருஷம் திட்டமிடுறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷமாக நானும் இது சம்மந்தமாக பேசுவேன், இங்கே நடக்குதுன்னு சொல்லிடுவேன். எப்போ நடக்குதுன்னா ஜூலை மாதம் நடக்குது, இல்லை ஆகஸ்ட் மாதம் நடக்குது அப்படின்னு சொல்லி டேட்டோட போயிடுங்கம்மா. சரியாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னென்னா மலேசியன் கவர்மெண்ட்டில் ஒரு ரூல் இருக்குது, நீங்கள் டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே நிகழ்ச்சி வந்து பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நிறைய பேர் தமிழ்நாட்டிலேருந்து இது மாதிரி டூரிஸ்ட் விசாவில் வந்து ஏதோ பெரிய இஷ்யூ ஆனதுனால டூரிஸ்ட் விசாவில் வந்து இங்கே நிகழ்ச்சி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா நிகழ்ச்சி முடிஞ்சோடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணி 2 நாள் ஜெயிலில் வச்சு மலேசியா யாராக இருந்தாலும், இப்போ நம்ம தமிழ் நடிகர்களாக 2-3 பேர் அந்த மாதிரி இருந்துட்டு வந்திருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு சொல்கிறாங்க, இங்கே யாருக்கும் தமிழ்நாட்டில் தெரியல இந்த மாதிரி டூரிஸ்ட் விசாவில் அங்கே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. 2 நாள் ஜெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் வந்து மலேசியா வரக்கூடாதுன்னு தடை போட்டுருவாங்க, அப்படி ரூல் இருக்கணும். அப்புறம் நம்ம மோகன் ஐயா தான் இந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்புறம் மோகன் ஐயாகிட்ட நீங்கள் இந்த மாதிரி முயற்சி பண்ணி இது மாதிரி செய்யுங்கன்றப்பறம் அவர் அனுமதி கேட்க போகிறாரு. அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் அனுமதி தடங்களாகி கிடைக்காம இருக்குது. நான் வந்து ஜூலை 28 தான் நடத்தணும்னு சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த வாரம் தெரிய வரும் அவங்க அப்ரூவல் கொடுக்குறாங்க இல்லையான்ட்டு. ஒரு கட்டத்துக்கு மேலே என் மனசு என்ன ஆயிடுச்சுன்னா, பர்மிஷனே கொடுக்கலாலும் பரவாயில்ல, நம்ம போய் நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒரு 2 நாள் நிம்மதியாக ஜெயிலில் இருந்துட்டு முருகப்பெருமான ஆசையோடு ஏதோ ஒரு கர்மா மாறுதுன்னு சொல்லிட்டு அந்த முடிவுக்கெலாம் நான் போயிட்டேன். உங்கள்கிட்ட கூட சொல்லாமல்
வாங்கம்மா நம்ம நிகழ்ச்சி பண்ணிடுவோம்னு சொல்லி அந்த மனநிலையும் போட்டு அப்புறம் மோகன் ஐயா வந்து ஒத்துக்கல. ஆனால் உங்களுக்கு ஒன்றுன்னா வந்து அது வேண்டாங்கன்னா நம்ம ப்ரொசீஜராக போவோம்னு சொல்லி இந்த ஒரு வாரத்துக்குள்ள தேதியும் நாளும் நேரம் எல்லாமே இறுதி செய்யப்படும். கண்டிப்பாக நேயர்கள் காத்துட்டு இருக்க மாதிரி நாங்களும் காத்து. அது ஒன்றுன்னா மலேசியா முருகரா நிகழ்ச்சி வந்து ஸ்கந்தகுரு சேனலில் தான் பார்க்க போகிறீங்க. அந்த ஒரு தகவலையும் நான் பதிவு செஞ்சுறேன். நிறைய சேனல் எல்லாம் பயந்தாங்க. நான் வந்து எல்லா சேனலும் கேட்குறப்போ இவங்க தான் என்னை வந்து முருக பக்தியில் கொண்டு வந்த முதல் ஆள் தமிழ்னு சொல்லி. நான் அரசியல் பேட்டி கொடுக்க போனவன் சார் முருகரை பற்றி பேசுங்கன்னு சொன்னது இவ்வளோ தூரம். அதே மாதிரி உங்கள் மூலியமாகவே இது நடக்குது. அது திரும்ப நீங்களே நடத்துறீங்கன்றது வந்து ஒரு பெரிய இறைவன் முருகர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியமா அதை உண்மைதான். நிச்சயமா சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இன்னும் சிலை கொடுக்காம இருக்கு. அருணகிரிநாதருடைய சிலையை கொடுத்துட்டு வந்து கண்டிப்பாக அருணகிரிநாதர் சிலை கொடுக்கறது வந்து முருக பக்தர்கள் கையில் தான் கொடுக்க போகிறாங்கம்மா. அதை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. அதே மாதிரி இங்கே குமரவேல் ஐயா இருக்கார். அவரோட நேர்காணலும் நீங்கள் எடுத்து சொல்லுங்க. ஏன்னா கலியுகத்தில் நம் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் எப்படி இந்த சமீப காலத்தில் ஒரு பெரிய அதிசயம் அற்புதம் பண்ணியிருக்கான்னு அவர் வாயால் சொல்லுவார். ஸ்கந்தகுரு நேயர்களுக்கு வணக்கம். இதுக்கப்புறம் என்னோட நிறைய நேர்காணல்கள் வந்து ஸ்கந்தகுருவில் பார்ப்பீங்க. எல்லா புகழும் முருகனுக்கு நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பாலமுருகனுக்கு. இந்த சிலையை வந்து நான் முருக பக்தர்கள் கையில் கொடுக்குறேன். நீங்கள் அவர் கையில் கொடுங்க. இதனோட வேண்டுகோள். இங்கே குமரன் கார்த்திகேயன்ற பேரில் யாருன்னா வந்திருக்கீங்களா? வாங்கம்மா. அந்த குழந்தை கையில் நான் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஐயா கையில் கொடுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. முருகப்பெருமானுக்கு நம்ம எத்தனையோ அபிஷேகம் ஆராதனை காலம் ஃபுல்லாக செய்கிறோம், செஞ்சுட்டு இருக்க போகிறோம். ஆனால் அதில் ரொம்ப உன்னதமான ஒரு வழிபாடுனா திருப்புகழ் பாடி வழிபடுறது. இன்னைக்கு இருக்கிற கந்தகுரு கவசமாக இருக்கட்டும், கந்தசஷ்டி கவசம், வேல்மரம், இது எல்லாமே கொடுத்தது திருப்புகழ் சார்ந்த பாடல்கள் இருந்து தான். அப்பேற்பட்ட முருகர் அவதாரமான அருணகிரிநாதர் வழிபாடு வந்து எல்லா முருக பக்தர்கள் வீட்லையும் செய்யுங்க. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. எடுத்துக்கூட எல்லாரும் சேர்ந்து எடுத்துக்கூட மன்னவனுக்கு, வாகனனுக்கு, வாகனனுக்கு, முருகனுக்கு, குன்றத்தானுக்கு, குன்றத்தானுக்கு, சோலை ஆண்டவனுக்கு, சோலை ஆண்டவனுக்கு, சோலை ஆண்டவனுக்கு, அமிர்த பிரியனுக்கு, அமிர்த பிரியனுக்கு, நாதருக்கு, நாதருக்கு, இந்த திருமானுக்கு, இந்த திருமகனுக்கு, முருகனுக்கு, நாதருக்கு, முருகனுக்கு, 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 கடவுளுக்கு, பெருமானுக்கு, பெருமானுக்கு, மாவனிக்கு, மாவனிக்கு, வணக்கம். என் பேர் குணசேகரன். இவங்க பேர் பிரியங்கா. என்னுடைய பெரிய பையன் திரௌப் ருத்ரேஷ். என்னோட சின்ன பையன் தமிழ் குமரன். குமரன்னு கூப்பிடுவோம். அவரு என் பெரிய பையன் சின்ன பையன் எல்லாருமே முருகருடைய ஆசீர்வாதம் தான். முருகருடைய ஆசீர்வாதத்தினால இவங்க எனக்கு கிடைச்சாங்க. நாங்கள் செங்கல்பட்டில் இருக்கோம். செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி இங்கே ஏன் வந்திருக்கோம்? இருங்குன்றப்பள்ளி பாலசுப்ரமணியர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஏன் வந்தோன்னா, ஐயா ஜெயம் எஸ்கே கோபி ஐயா இங்கே வராதா என் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து வாட்ஸ்அப் சேனலில் வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்தோம். எதர்ச்சியாக வந்தோம். முருகர் எங்களுக்கு இதெல்லாம் செய்வாருன்னு தெரியாது. நாங்கள் முருகரை பார்த்தா போதும், ஜேஎஸ்கே கோபி அண்ணாவை பார்த்தா போதும்னு தான் வந்தோம். ஆனால் வந்து குமரன்னு யார் இருக்காருன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே என் பையன் பேர் தமிழ் குமரன்னு கையை ரைஸ் பண்ணேன். உங்கள் கையால் வைக்கணும் வாங்க அப்படின்னாங்க.
எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. முருகர் இதெல்லாம் பண்ணுவாரான்னு தெரியல. அவரை பார்த்தா போதும் தான் வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த வீடியோ வந்தப்போ ரொம்ப நாளா ஐயாவை பார்க்கணும் அப்படின்ட்டு இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நமக்காக தான் வராரோ செங்கல்பட்டு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சரி போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு குமரன் கையால் அந்த செலவு வைப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறது இல்ல. அது வந்து கோயில் போய் பார்த்துக்கலாம். நீ ஓவர் திங்கிங்கோ இல்ல இப்போ வரும்போது கூட நீ ஓவர் திங்கிங் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொன்னேன். ஆனா வந்து எதிர்பார்க்காத விதமா எங்களுக்கே அறியாம அவரே வந்து குமரன் யார் பேர் இருக்கா வாங்க குழந்தை பேருன்னு இவங்க கை தூக்கணும்னே வாங்கன்னு சொல்லி குழந்தை கையால வந்து இன்னைக்கு வச்சது. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே முருகரால தான் நடக்குது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அரோகரா.